வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் கடுங்கோபத்துடன் இருக்கிறான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, கடுங்கோபத்துடன் அவன் கடுங்கோபத்துடன் இருக்கிறான்னா ஹீ இஸ் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் அப்படின்னா கடும் கோபமாக அப்படிங்கிற மீனிங்கை தருகிறது. அவன் கடும் கோபத்துடன் இருக்கிறான்னா ஹீ இஸ் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ்னா வெரி ஆங்க்ரி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் என் உணர்வுகளை புண்படுத்தி விட்டாள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? அவள் என் உணர்வுகளை புண்படுத்தி விட்டாள் அல்லது காயப்படுத்தினாள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சி ஹர்ட் மை ஃபீலிங்ஸ். ஹர்ட் பண்ணுறது, சி ஹர்ட் மை ஃபீலிங்ஸ்னா அவள் என் உணர்வுகளை புண்படுத்தி விட்டாள். ஹர்ட் பண்ணுறதுனா புண்படுத்துறது அல்லது காயப்படுத்துறது. ஹர்ட்டோட பாஸ்ட் டென்ஸும் ஹர்ட் தான். அவள் என் உணர்வுகளை புண்படுத்தி விட்டாள்னா ஷி ஹர்ட் மை ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ்னா உணர்வுகள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னுடைய ஆட்டம் அல்லது விளையாட்டு இன்றுடன் முடிந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யுவர் கேம் இஸ் ஓவர் டுடே. யுவர் கேம் இஸ் ஓவர் டுடே அப்படின்னா உன்னுடைய ஆட்டம் அல்லது விளையாட்டு இன்று முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, யுவர் கேம் இஸ் ஓவர் டுடே. கேம்னா விளையாட்டு அல்லது ஆட்டம். உன்னுடைய ஆட்டம் அல்லது விளையாட்டு இன்றுடன் முடிந்தது அப்படின்னா யுவர் கேம் இஸ் ஓவர் டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனை மன்னிக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, ஐ வில் நாட் ஃபர்கிவ் ஹிம். ஐ வில் நாட் ஃபர்கிவ் ஹிம். ஃபர்கிவ்னா மன்னித்து விடு அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஃபர்கிவ்னா மன்னித்து விடு. நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னா ஐ வில் நாட் ஃபர்கிவ் ஹிம் அல்லது ஐ won't forgive himனு சொல்லலாம். வில் நாட்டுங்கிறத won'tனு சொல்லலாம். ஸோ நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னா ஐ வில் நாட் forgive him. ஐ வில் நாட் forgive him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரம் வா அப்படிங்கிறோம். சீக்கிரம் அல்லது விரைவாக வா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் ஹியர் குயிக்லி. குயிக்லின்னா சீக்கிரமாக அல்லது விரைவாக. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, கம் ஹியர் குயிக்லி. கம்ங்கிறது ஒரு வேர்ப். கம்னா வாங்கிற மீனிங்கை தருது. சீக்கிரமாக அல்லது விரைவாக இங்கே வான்னா கம் ஹியர் குயிக்லி. சீக்கிரமாக அல்லது விரைவாக இங்கே வான்னா கம் ஹியர் குயிக்லி. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து ராம் என்னை அங்கே போக விடு. தயவு செய்து ராம் என்னை அங்கே போக விடு. இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ராம் லெட் மீ கோ தேர். ப்ளீஸ் ராம் லெட் மீ கோ தேர் அப்படின்னா தயவு செய்து ராம் என்னை அங்கே போக விடு. தேர்னா அங்கே. தயவு செய்து ராம் என்னை அங்கே போக விடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ப்ளீஸ் ராம் லெட் மீ கோ தேர். ப்ளீஸ் ராம் லெட் மீ கோ தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ஒரு திருடன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சென்டென்ஸில், ஹீ இஸ் அ தீஃப். தீஃப்னா திருடன். அவன் ஒரு திருடன் அப்படின்னா ஹீ இஸ் அ தீஃப். இதுவே அவள் ஒரு திருடி அப்படின்னா ஷீ இஸ் அ தீஃப். தீஃப்னா திருடன். அவன் ஒரு திருடன்னா ஹீ இஸ் அ தீஃப். ஹீ இஸ் அ தீஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்னுடைய பணத்தை திருடி விட்டான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, he stole my money. அதாவது ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டோல். ஸ்டீல் பண்ணுறதுனா திருடுறது, களவாடுறது, களவு செய்யறதுங்கிறோம்ல, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டோல். அவன் என்னுடைய பணத்தை திருடி விட்டானா he stole my money. he stole my money. அவன் என்னுடைய பணத்தை திருடி விட்டான். ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டோல். he stole my money. my moneyனா என்னுடைய பணம். அவன் என்னுடைய பணத்தை திருடி விட்டான்னா he stole my money. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
நாம் அவளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் அவளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஆங்கிலத்தில்னா, we have to find her soon. soonனா விரைவில். நாம் அவளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா, we have to find her soon. we have to find her soon. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ஒரு கொடூரமான அல்லது கொடுமையான நபர் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, he is a cruel person. he is a cruel person. cruel அப்படின்னா கொடூரமான அல்லது கொடுமையான. he is a cruel person. cruelனா கொடூரமான அல்லது கொடுமையான. அவன் ஒரு கொடுமையான மனிதர்னா, கொடுமையான நபர்னா he is a cruel person. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் அவருடைய வாழ்க்கையை அழித்து விட்டான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, he destroyed her life. he destroyed her life. destroy பண்ணுறதுன்னா அழிக்கிறது, தகர்க்கிறது, அந்த மீனிங்கை கொடுக்கும். அவன் அவளுடைய வாழ்க்கையை அழித்து விட்டானா, he destroyed her life. he destroyed her life. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் அதை நம்பக்கூடாது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, you should not believe it. you should not believe it. பிலீவ் பண்ணுறதுனா நம்புறது. நீங்கள் அதை நம்பக்கூடாதுன்னா you should not believe it. you should not believe it. நீங்கள் அதை நம்பக்கூடாது. you should not believe it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர்கள் அப்பாவிகள், அவர்களை வெளியேற்றாதீர்கள் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, அவர்கள் அப்பாவிகள்னா they are innocent. they are innocent. அப்பாவிகள், அவர்கள் அப்பாவிகள் அல்லது குற்றமற்றவர்கள். ப்ளீஸ் டோன்ட் கிக் தம் அவுட் அப்படின்னா அவர்களை வெளியேற்றாதீர்கள். ப்ளீஸ் டோன்ட் கிக் தம் அவுட் அப்படின்னா அவர்களை தயவு செய்து அவர்களை வெளியேற்றாதீர்கள். அவர்கள் அப்பாவிகள், தயவு செய்து அவர்களை வெளியேற்றாதீர்கள் அப்படின்னா they are innocent. ப்ளீஸ் டோன்ட் கிக் தம் அவுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் அவளை கண்டு பயப்படவில்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ am not scared of her. scared அப்படின்னா ஃப்ரைட்டன்ட்னு அர்த்தம். அதாவது பீதி அடைந்த, அச்ச உணர்வுக்கு ஆளான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஸ்கேடுன்னா நான் அவளை கண்டு பயப்படவில்லைன்னா ஐ am not scared of her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் உனக்காக காத்திருந்தாள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? அவள் உனக்காக காத்திருந்தாள் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, she was waiting for you. she was waiting for you. she was waiting for you அப்படின்னா அவள் உனக்காக காத்திருந்தாள். she was waiting for you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, அப்ஜெக்ஷன்னா ஆட்சேபனை அல்லது மறுப்பு. ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷனா எனக்கு மறுப்பு அல்லது ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிறது சொல்கிறோம். எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னிடம் ஏன் இதை செய்கிறாய் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் டு மீ. ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் டு மீ அப்படின்னா என்னிடம் ஏன் இதை செய்கிறாய். என்னிடம் ஏன் இதை செய்கிறாய் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் டு மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கைகளை மேலே உயர்த்து, நகராதி அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, கைகளை மேலே உயர்த்தினா ஹேண்ட்ஸ் அப். நகராதின்னா டோன்ட் மூவ். கைகளை மேலே உயர்த்து ஹேண்ட்ஸ் அப், டோன்ட் மூவ்னா நகராதி. கைகளை மேலே உயர்த்து நகராதினா ஹேண்ட்ஸ் அப் டோன்ட் மூவ். பழைய படங்களில் பார்த்துருக்கலாம். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னா கைகளை மேலே உயர்த்து, டோன்ட் மூவ்னா நகராதி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதே அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா,
Don't say a single word about her. Don't say a single word about her அப்படின்னா அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதே அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா don't say a single word about her. Don't say a single word about herனா அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் இனி அவளை பொறுத்து கொள்ள மாட்டேன் அல்லது சகித்து கொள்ள மாட்டேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் நாட் டாலரேட் ஹர் எனிமோர். டாலரேட் பண்ணுறதுனா பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது. நான் இனி அவளை பொறுத்து கொள்ள அல்லது சகித்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா ஐ வில் நாட் டாலரேட் ஹர் எனிமோர். வில் நாட்டுங்கிறத ஓன்ட்டுன்னு சொல்லலாம். ஐ ஓன்ட் டாலரேட் ஹர் எனிமோர் அப்படின்னா நான் இனி அவளை பொறுத்து கொள்ள சகித்து கொள்ள மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னுடன் வருவீர்களா அல்லது இல்லையா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலான்னா will you come with me or not, will you come with me or not அப்படின்னா என்னுடன் வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல. என்னுடன் வருவீர்களா இல்லையா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலான்னா will you come with me or not, will you come with me or not. ஸோ இப்போ பார்த்த அனைத்து சென்டென்ஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.